அன்பின் தெய்வம் இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்றாட உணவு என்ற விவிலிய விளக்க பகிர்விற்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், பாஸ்கா விழாவிற்கு முன்பதாக 6 நாட்களுக்கு முன்பதாக இயேசு பெத்தானியாவுக்கு செல்கின்றார். அங்கே மரியா விலையுயர்ந்த லாமிச்சை பழத்திலான அந்த விலையுயர்ந்த நறுமணப் பொருளால் இயேசுடைய பாதத்தை கழுவி கூந்தலால் துடைக்கின்றார். மார்த்தா அவருக்கு விருந்தோம்பலை நிகழ்த்துகின்றார். லாசரை பார்க்கின்றார். இதையெல்லாம் கண்டு அங்கே யூதர்களும் வருகிறார்கள். அங்கே சீடர்களான யூதாஸ் காரியோத்து சொல்கின்றார், இவ்வளவு விலை உயர்ந்த அந்த நறுமணைப் பொருளை ஏன் வீணாக்குகிறார்கள்? அதை விற்று ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கலாமே என்று கேட்கிறார். யூதர்கள் அங்கே வந்தது எதற்காக என்று சொன்னால், அப்பொழுதுதான் அவர் இறந்த லாசர் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றார். அவரை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த லாசரையும் கொல்ல வேண்டும், அதோடு இயேசுவையும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டுவதற்காக அங்கே வந்திருக்கிறார்கள். இத்தகைய அந்த வசனத்தை இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். பாஸ்கா விழாவிற்கு முந்தின 6ஆம் நாள், அந்த 6ஆம் நாளுக்கு முந்தின நாளாக 6 பேரை நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். முதலாவது லாசர். அவர் பெத்தானியாவிலே வாழ்ந்தவர். மரியா மார்த்தா அவருடைய சகோதரிகள். அவர் இயேசுனுடைய அன்பை பெற்றவர். அதனால் இறந்த லாசர் உயிர்ப்பிக்க இயேசு அங்கே வந்து அவரை உயிர்ப்பித்தார் என்று வாசிக்கின்றோம். இரண்டாவது மரியா, அவருடைய பாதங்களை நறுமண தைலத்தால் பூசி கூந்தலால் துடைத்து அந்த அளவிற்கு அன்பை வைத்திருந்தவர். மூன்றாவது மார்த்தா, அவர் விருந்தோம்பல் வழியாக இயேசுவுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், அந்த அன்பை காட்ட வேண்டும் என்பதற்காக விருந்தோம்பல் வழியாக இயேசுவுக்கு அன்பை வெளிப்படுத்தியவர். அடுத்து யூதாஸ் காரியோத்து, அவர் அங்கே வந்து அங்கே செய்கின்ற நல்ல காரியங்களை ஒரு பணத்திற்காக அல்லது ஏழை மக்கள் என்று பெயர் சொல்லிக்கொண்டு அந்த பணத்தை பெற வேண்டும் என்பதற்காக அங்கே அதை குறை கூறுகின்றார். அடுத்து யூதர்கள், அங்கே பார்க்க வந்த யூதர்கள் லாசரையும் இயேசுவையும் பார்த்துவிட்டு மட்டும் செல்லாமல் அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதற்கு திட்டம் தீட்டுவதற்காக வந்திருக்கிறார்கள். அடுத்து இயேசு கிறிஸ்து மருமகன், இயேசு இறைமகன் அன்று அங்கே வந்து அங்கே தங்கி அவர்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அங்கே வந்திருக்கின்றார். பாருங்கள், 2 விதமான மக்களை அங்கே அந்த வீட்டிலே பார்க்கின்றோம். ஒன்று வாழ்வு கொடுப்பவர்கள், ஒன்று வாழ்வை எடுப்பவர்கள். நமது வாழ்விலே நாம் மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றோமா, அல்லது ஆறுதலை கொடுக்கின்றோமா, அல்லது உதவிகளை செய்கின்றோமா, அல்லது மற்றவருடைய வாழ்வை பறிக்கின்றோமா, அல்லது அவர்களுடைய நிம்மதி இல்லாமல் செய்கின்றோமா? நமது வார்த்தையால், நம்முடைய செய்கைகளால், நம்முடைய நடத்தையால், நாம் நம்முடைய தீட்டுகின்ற திட்டங்களால் மற்றொரு நிம்மதியை கெடுக்கின்றோமா, வாழ்வை எடுக்கின்றோமா என்று பார்ப்போம். இத்தகைய 2 விதமான மக்களை ஒரே வீட்டில் அந்த பெத்தானியா என்ற ஊரிலே நாம் பார்க்கின்றோம். இந்த தவக்காலம் இத்தகைய சிந்தனையை நமக்கு தொடுகின்றது. நமது வாழ்வை கொடுக்கின்றோமா அல்லது எடுக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.